ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. मूकं करोति वाचालं अङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. சிருஷ்டிக்கு முன்னாடி பகவான் தான் இருக்கார். அப்புறம் பகவான் தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம். பகவானே சிருஷ்டியா இவால்வ் ஆகிறார். அப்புறம் இந்த பகவான் தான் இந்த சிருஷ்டியாகவும் இருக்கிறார். இப்ப இந்த சாப்டரோடைய சப்ஜெக்ட் மேட்டரை பகவான் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகத்துல இன்ட்ரடியூஸ் பண்றார். அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரானா என்ன, ஈஸ்வராவோட டெஃபினிஷன், அத இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகத்துல இன்ட்ரடியூஸ் பண்றார். இப்போ 4வது ஸ்லோகத்துல ஈஸ்வர ஸ்வரூபத்தோடைய இலாபரேட் டிஸ்கஷனுக்கு நம்ம போறோம். எப்படி இந்த சிருஷ்டியானது வந்தது அப்படின்னு நம்ம 4வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இது இருக்க போறது. அப்ப கிருஷ்ணர் ஈஸ்வராவை எப்படி டிஃபைன் பண்ற? ஜகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம பார்த்தோம், காரணம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டாலே அது 2 விதமான காரணமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சோ எந்த ஒரு கிரியேஷனுக்கும் 2 விதமான காரணம் தேவை. அப்போ என்னது 2 விதமான காரணம்? ஒண்ணு நிமித்த காரணம், இன்னொன்னு உபாதான காரணம். இப்ப நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், இப்ப இந்த டெஸ்க் அப்படின்னு ஒரு கிரியேஷன் உருவாகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிமித்த காரணமும் இருக்கணும், உபாதான காரணமும் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இந்த உபாதான காரணம் அப்படிங்கிறது என்னது? ரா மெட்டீரியல். எதனால இந்த பொருள் ஆகணுமோ அந்த ரா மெட்டீரியலை நம்ம உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வெறும் ரா மெட்டீரியலே அந்த கிரியேஷனா கன்வெர்ட் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் காசும் தேவைப்படுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இன்டெலிஜென்ட் காசை தான் நம்ம நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு கிரியேட்டர் தேவைப்படுறது, ஒரு இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் தேவைப்படுறது. அப்போ எந்த ஒரு கிரியேஷனுக்கும் நிமித்த காரணம் அண்ட் உபாதான காரணம் இருக்கும். அப்ப இந்த ஜகத், அப்ப இந்த சிருஷ்டிக்கு, இந்த கிரியேஷனுக்கு காரணம் ஈஸ்வரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஈஸ்வரா
உபாதான காரணமா இருக்காரா இல்ல நிமித்த காரணமா இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நிமித்த காரணம் ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது அவர் கிரியேட்டர், உபாதான காரணம் ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது அவரே த கிரியேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நிமித்த காரணமா இல்ல உபாதான காரணமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உபனிஷத் சொல்றது பகவான் ரெண்டுமே பகவான் தான். என்னது? நிமித்த காரணம் as well as உபாதான காரணம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அத நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததுல நிமித்த காரணம் வேறையா இருந்திருக்கு, உபாதான காரணம் வேறையா இருந்திருக்கு. இது வரைக்கும் நான் எந்த கிரியேஷன் பார்த்தாலும் அப்படிதான் நான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கேன். இப்போ நீ திடீர்னு நிமித்த காரணமும் ஈஸ்வரா உபாதான காரணமும் ஈஸ்வரா அப்படின்னு நீ சொன்னா அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு உபனிஷத் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுத்தது. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தது? ஸ்பைடர் எக்ஸாம்பிள் கொடுத்தது. இப்போ ஒரு ஊர்ண நாபி அப்படின்னு பேர் சமஸ்கிருதத்துல. ஊர்ண நாபி என்ன பண்ணும்? அந்த 8 கால் பூச்சி வலை பின்னும் இல்லையா, அதனுடைய ஃபுட்டுக்காக அது என்ன பண்ணும்? வெப் கிரியேட் பண்ணும். அந்த ஊர்ண நாபி அப்படிங்கறது அதனுடைய வலையை பின்றதுக்கு வெளியிலிருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வர்றது கிடையாது இல்லையா? அந்த ஸ்பைடர் என்ன பண்றது? தான் கிட்டயே இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ வச்சு அந்த வெப்ப அது பின்றது, வெப்ப அது கிரியேட் பண்றது. அப்போ அந்த ஊர்ண நாபி அந்த வலையை பொறுத்த வரைக்கும் அதுவே நிமித்த காரணம், அதுவே உபாதான காரணமாகவும் இருக்கு. அண்ட் எப்படி அது அந்த அந்த டிசைன் பண்றது இல்ல, அதுதான் அந்த இன்டெலிஜென்ட் பிரின்சிபல். எப்படி டிசைன் பண்ணினா இந்த பூச்சியெல்லாம் அதுல அட்ராக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியும். எந்த இடத்துல பூச்சி நிறைய இருக்கோ அந்த இடத்துலதான் அது வெப்பையே டிசைன் பண்ணும். அப்புறம் அது அது இன்னொரு அசைடு மேட்டர் அந்த வெப்ல அந்த மெட்டீரியல் இட்ஸ் தி லைட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். சாரி, ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது அந்த மாதிரி. அப்போ அது பூச்சி அதுல கரெக்டா போய் விடும். அது ஒடிஞ்சுலாம் அந்த பூச்சி விடுறதுனால அதுக்கு எந்த விதமான அஃபெக்ட் இதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த ஊர்ண நாபி தான் இந்த வெப்புக்கு நிமித்த காரணமாகவும் இருக்கு, உபாதான காரணமாகவும் இருக்கு. அதே மாதிரி இந்த சிருஷ்டிக்கு ஈஸ்வராவே நிமித்த காரணமாகவும் இருக்க, உபாதான காரணமாகவும் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பகவான் இந்த இடத்துல இந்த உபாதான காரணத்தை எம்பசைஸ் பண்றாரு. இப்ப இந்த ஸ்லோகங்கள்ல இந்த உபாதான காரணம் அந்த மெட்டீரியல் கான்டெக்ஸ்ட்ல பகவான் இப்ப இந்த ஸ்லோகங்கள் சொல்றாரு. இப்போ இந்த மெட்டீரியல் காஸ்ட் தான் இந்த கிரியேஷனா உருவாகுது. மெட்டீரியல் காஸ்ட் இந்த கிரியேஷனா பகவான் உபாதான காரணமா இந்த கிரியேஷனாவே இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்டையர் கிரியேஷன் இஸ் நத்திங் பட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி லார்ட். அப்போ அந்த ஜெகத் காரண ஈஸ்வராவுடைய நேச்சர் என்ன? முன்னாடி பார்த்த மாதிரி ஈஸ்வரா மிக்சர் ஆஃப் 2 பிரின்சிபல்ஸ். என்ன 2 பிரின்சிபல்? பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. இந்த ரெண்டுத்தோடைய மிக்சர் தான் ஈஸ்வரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டுமே அனாதி, பிகினிங் லெஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ரெண்டுமே எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றது நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, அன்காமன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்ததுல பரா பிரகிருதி அப்படிங்கிறது ஹையர் நேச்சர், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். அபரா பிரகிருதிங்கிறது ஈஸ்வராவுடைய லோவர் நேச்சர், மேட்டர் பிரின்சிபல். அப்புறம் பரா பிரகிருதி நிர்குண ஸ்வரூபம், அபரா பிரகிருதி சகுண ஸ்வரூபம். அப்புறம் பரா பிரகிருதி நிர்விகாரம், அபரா பிரகிருதி சவிகாரம். அப்புறம் பரா பிரகிருதி சத்தியம், இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு உண்டு. அபரா பிரகிருதி டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அதனால அதுக்கு பேரு நம்ம நித்யா அப்படின்னு சொல்றோம். அப்போ சேதன அச்சேதன நிர்குண சகுண நிர்விகார சவிகார சத்திய வித்யா, இதுதான் பரா பிரகிருதிக்கும் அபரா பிரகிருதிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்.
இதை வந்து சிம்பலைஸ் பண்றதுதான் நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பார்த்தோம். இந்த அர்த்தநாரீஸ்வரரை வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு வந்து ஜெனரலா நம்ம அப்படிதான் பார்த்து வழக்கம் இல்லையா. இப்ப நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஆக்சுவலி எதை சிம்பலைஸ் பண்றதுன்னா பராபிரகிருதி அபராபிரகிருதி. இதுல பராபிரகிருத்திய வந்து ஃபெமினைனா எடுத்துக்கலாம், அபராபிரகிருத்திய மேலா எடுத்துக்கலாம், இல்ல பராபிரகிருத்திய மேலா எடுத்துக்கலாம், அபராபிரகிருத்திய ஃபெமினைனா எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம சிவபுராணம் அதை எடுத்துட்டோம்னா சிவன் தான் வந்து பராபிரகிருத்தியா இருப்பார், பாக்கி எல்லாரும் வந்து அபராபிரகிருத்தியா இருப்பார். இப்ப வந்து நம்ம தேவி மகாத்மியம் தேவி தான் பராபிரகிருதி, பாக்கி எல்லாரும் வந்து அபராபிரகிருதி. அப்போ வந்து இதுல வந்து இந்த மேல் ஃபீமேல் அப்படிங்கிற வந்து இந்த ஜெண்டர் பயாஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. அது ஜஸ்ட் வந்து அந்த ரெண்டு பிரின்சிபிளை சிம்பலைஸ் பண்றதுக்காக அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அப்போ கிருஷ்ணர் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த மிக்சர்ல இருந்து எப்படி வந்து அது இவால்வ் ஆகிறது, ஒரு அப்படியே ஒரு சடனா வந்து அப்படியே இந்த கிரியேஷன் வந்துடுறதா அப்படின்னா இல்ல, வரல. அதே ரெண்டு ஸ்டேஜ்ல வந்து இந்த கிரியேஷன் ஆனது நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஒரு சீடுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி செடி வருது, அதுக்கப்புறம் இந்த செடி வளர்ந்து விருட்சமா ஆகுறது, எம்பிரியோல இருந்து ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை அப்புறம் ஒரு அடல்ட்டா மாறுற மாதிரி ரெண்டு ஸ்டேஜ்ல வந்து இந்த சிருஷ்டி வந்து உருவாகிறது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு. அந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜ் தான் வந்து ஸ்லோகம் 4 and 5 அது வந்து அததான் சொல்றோம். பராபிரகிருதி வந்து அப்படியே இருக்கும், அபராபிரகிருதி மட்டும் டிவைட் ஆகுது அப்படின்னு பாருங்க. அந்த அபராபிரகிருதி வந்து டிவைட் ஆகுது, அபராபிரகிருதி அண்டர்கோஸ் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். இந்த பராபிரகிருதி வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ல அந்த பராபிரகிருதி இல்ல, அதனால அது எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாது. எந்த ஒரு விஷயம் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்பட்டதோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். கரெக்ட் தானே? டைம் உள்ள வந்துடுதுன்னா ஒண்ணு வந்து பிறக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்லாம போகும். இல்லைன்னா ஆஸ் டைம் கோஸ் இட் ஹேஸ் டு அண்டர்கோ மாடிஃபிகேஷன். ஸ்பேஸுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது ஃபார்மை மாத்திட்டே இருக்கும், இல்லையா, ரூபத்தை மாத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு விஷயம் வந்துடுதுன்னு சொன்னா சேஞ்சஸ் வந்து பாசிபிள். பட் பராபிரகிருதி வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள இல்ல, அதனால அது வந்து unchanging or it will not change. அதாவது எட்டர்னலா அப்படியே எந்த விதமான சேஞ்சும் இல்லாம நிர்விகாரமா எப்பயுமே அது இருந்தே இருக்கும். இந்த அபராபிரகிருதி வந்து நம்ம என்ன பார்த்தோம், 8 விதமா அது வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்ல. அஷ்டதா பின்னா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 8 விதமா இது டிவைட் ஆகும் பொழுது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பராபிரகிருதி அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ ஒரு பராபிரகிருதி பிளஸ் 8 அபராபிரகிருதி. இது வந்து இன்டர்மீடியரி ஸ்டேஜ். பட் இந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி பராபிரகிருதி அபராபிரகிருதி மிக்சர் ஈஸ்வரா இருந்த, அதுக்கப்புறமா இப்போ இதுல அபராபிரகிருதி மட்டும் 8 டிவிஷன்ஸா வந்து இப்போ சேஞ்ச் ஆகுது. இப்போ இதுதான் வந்து இந்த சீடுல இருந்து பிளான்ட் வர ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் வந்து இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த பிரம்மாண்ட கிரியேஷன், மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், வாட் எவர் இந்த கிரியேஷன்ல ஸ்தூலமா பாக்குற விஷயம் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல வர விஷயம். எல்லாமே வந்து நம்ம பாக்குற எல்லாமே வந்து மாடிஃபைடு மேட்டர் பிரின்சிபல். எல்லாமே வந்து மேட்டர் தானே. நம்ம பாக்குற அத்தனையும், நம்ம கண்ணால பாக்குற அத்தனை விஷயமும் என்னது, நம்ம போய் விசாரிச்சு பார்த்தோம்னா எல்லாமே வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா இருக்கும். மேட்டர் பிளஸ் எனர்ஜி இதுதான் வந்து அதுல இருக்கும். அப்போ எல்லாமே வந்து இப்ப இருக்கிற கிரியேஷன் வந்து மாடிஃபைடு மேட்டர் பிரின்சிபல். இன்ஃபேக்ட் மைண்ட் கூட இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரியேஷன்ல இது எல்லாமே வந்து வந்திருக்கும். இப்ப சாஸ்திரப்படி நம்ம மைண்ட் கூட என்னது, ஜட தத்துவம், மேட்டர் பிரின்சிபல் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அது வந்து ரொம்ப சூக்ஷ்மமான மேட்டர் பிரின்சிபல், அதாவது சட்டில், அதாவது கண்ணால பார்க்க முடியாது ஒரு கிராஸ் விஷயம் கிடையாது. ஆனா மைண்ட் வந்து மேட்டர் பிரின்சிபல் தான், ஆனா அது சட்டில் மேட்டர் பிரின்சிபல். இது வந்து நம்ம
இனிஷியல் கிளாஸஸ்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுல இதை நம்ம படிச்சோம். அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைகி கிருதம் சத்கர்மஜன்யம் சுக துக்காதி போக சாதனம் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதய மனశ్చைகம் புத்திశ్చைக ஏவம் சப்ததசா கலாபிஹி சக யதிஷ்டதி அப்படின்னு படிச்சோம். அதாவது இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து உருவாகிற சூக்ஷ்ம சரீரம், அதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய இது. அந்த சூக்ஷ்ம சரீரத்துல ஒரு பார்ட் இந்த மனசு. இந்த மனசும் சூக்ஷ்மம் மேட்டர் பிரின்சிபல். அப்போ மனசு சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. அந்த மனசு அபரா பிரகிருதியோட ப்ராடக்ட். இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மனசு என்னது? அபரா பிரகிருதியோட ப்ராடக்ட். அப்ப இந்த பாடி அபரா பிரகிருதியோட ப்ராடக்ட். இப்போ இதெல்லாம் ஃபைனல் ப்ராடக்ட். இப்ப நம்ம கண்ணால பாக்குறது எல்லாமே ஃபைனல் ப்ராடக்ட் இல்லையா? பட் கிருஷ்ணர் இங்க இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த டிவிஷன் ஆகும் பொழுது பரா பிரகிருதி மட்டும் அப்படியே இருக்கு. அபரா பிரகிருதி 8 டிவிஷன்ஸா மாறுது. இத நம்ம பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு ஓபன் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓபன் கிரவுண்ட். அதுல எந்த விதமான என்க்ளோசரும் இல்ல. இப்ப இந்த ஓபன் கிரவுண்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பேஸ். ஸ்பேஸ் சொல்லலாமா? அப்புறம் நான் டிசைட் பண்றேன் அந்த கிரவுண்ட டெம்பரரியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி ஒரு என்க்ளோசர் பண்றேன். நான் டெம்பரரியா அந்த ஸ்பேஸ்ல வால் கட்டுறேன். சரியா? அப்போ ஒரு பெரிய வால் கட்டின 4 பக்கமும் செவர் கட்டின உடனே அந்த ஓபன் ஸ்பேஸ் இப்ப என்ன ஆயிடுறது? ஹால் அப்படின்னு சொல்லலாமா? என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் ஆயிடுறது. கரெக்டா? ஓபன் ஸ்பேஸ இப்ப நான் 4 பக்கமும் செவரு கட்டி முடிச்ச உடனே அது என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் ஆயிடுறது. அதை நான் ஹால் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள இன்னொரு குட்டி பார்ட்டிஷன் போட்டு ஒரு சின்ன ஒரு தடுப்பு போட்டேன்னா அதை நம்ம ரூம் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ நான் இந்த என்க்ளோஷர் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த ஸ்பேஸுக்கு ஏதாவது சேஞ்ச் நடந்ததா? அந்த ஸ்பேஸ் எங்கேயாவது டிவைட் ஆச்சா? டிவைடே ஆகல. நான் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹால் கட்டிட்டேன், அப்புறம் ஒரு ரூம் போட்டுட்டேன், ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுது. இப்ப நான் அந்த டெம்பரரி வால ரிமூவ் பண்ணிடுறேன். அப்ப அந்த ஸ்பேஸுக்கு ஏதாவது சேஞ்ச் நடக்கிறதா? ஸ்பேஸ் எங்கேயாவது டிவைட் ஆகி மாறி ஃபார்ம்லாம் மாறி ஏதாவது ஆகிறதா? எந்த விதமான சேஞ்சும் அதுக்கு நடக்கிறது இல்லை. அப்போ நான் என்க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை நான் ஸ்பேஸ் அப்படின்னு கூப்பிடுறேன். அதையே என்க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த என்க்ளோஷருக்கு உள்ள இருக்கிற ஸ்பேஸ் அப்படின்னு நானே அதை பேரை மாத்தி சொல்றேன். ஓகேவா? இப்ப ஒரு லம்ப் ஆஃப் கிளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு களிமண் மொத்த இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது இருக்கும் பொழுது களிமண் மொத்தையா அதை எடுத்து நான் அந்த களிமண்ணும் இருக்கும் பொழுது ஒரு விதமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும்ல. ஒரு இடத்துல தானே நான் அந்த களிமண்ணை அப்படியே வைப்பேன். அதுல எடுத்து அந்த களிமண்ணை நான் இப்ப பானையா பண்றேன். இப்போ அந்த களிமண் மொத்த இருந்த இடத்துல அதை எடுத்து நான் பானையா பண்ணிடுறேன். இப்ப என்ன ஆயிடுறது? பானைக்குள்ள ஸ்பேஸ் வந்துடுது. கரெக்டா? வெளியில இருந்த ஸ்பேஸ் அப்படியேதான் இருக்கு. அதை நான் பானையா இப்ப மாத்தின உடனே இந்த பானைக்குள்ள ஸ்பேஸ் வந்துடுது. இந்த பானைக்குள்ள இருக்கிற ஸ்பேஸும் வெளியில இருக்கிற ஸ்பேஸும் வேற வேறவா? இல்ல, அதே ஸ்பேஸ் தான் இருக்கு. அதே ஸ்பேஸ் தான் இருக்கு. ஆனா இப்ப நான் அதை பாட் ஸ்பேஸ் அப்படின்னு கூப்பிடுறேன். ஏன்னா நான் ஒரு என்க்ளோஷர் கொண்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஸ்பேஸ் வந்ததுனால நான் இப்ப அதை பாட் ஸ்பேஸ் அப்படின்னு கூப்பிடுறேன். பட் அந்த என்க்ளோஷர் இல்லாத இடத்த வெறும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த பரா பிரகிருதி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருந்துட்டே இருக்கா. இந்த அபரா பிரகிருதி என்க்ளோஸ் பண்ணி விதவிதமான நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் அதை கிரியேட் பண்ணி இப்ப அந்த என்க்ளோஷர் வந்தாலும் அதுக்குள்ள பரா பிரகிருதி இருக்குமா இருக்காதா?
அந்த பராபிரகிருதி எந்த விதமான சேஞ்சும் இல்லாம தானே இருக்கும். சேஞ்ச்லெஸ் பராபிரகிருதியை நீ என்க்ளோஸ் பண்ணி நீ அதற்கு ஒரு புது பேர் கொடுக்கற. அப்போ இப்ப இந்த பிசிக்கல் பாடி மைண்ட் என்க்ளோஷர் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம எல்லாரும் ஸ்பேஸ்ல இருக்கோம். பட் இந்த பிசிக்கல் பாடி மைண்ட் இத அப்படியே நீங்க சைத்தன்யத்துக்கு அப்படியே ரிலேட் பண்ணி போகும். இப்ப இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் மட்டும்தான். அதுல இந்த பிசிக்கல் பாடி மைண்ட் என்க்ளோஷர்ஸோட நம்ம இருக்கோம். இப்ப இதுக்குள்ள அந்த சைத்தன்ய தத்துவம் இப்ப இருக்குமா இருக்காதா? இப்ப இந்த என்க்ளோஷருக்குள்ள இருக்கிற சைத்தன்ய தத்துவத்தை நம்ம ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்ப வெளியில இருக்கிறது என்க்ளோஷர் இல்லாம இருக்கிறத பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப என்க்ளோஷருக்குள்ள வந்தத ஜீவாத்மான்னு சொல்றோம், என்க்ளோஷரே இல்லாம இருக்கிறது நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். அப்போ இந்த பராபிரகிருதி அப்படிங்கிற விஷயம் எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம இந்த அபராபிரகிருதி அந்த 8 விதமான சேஞ்ச நம்ம அது 8 டிவிஷன்ஸா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். என்ன 8 டிவிஷன்ஸா மாறுது அப்படின்னு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, லிஸ்ட் பண்றார் என்னெல்லாம் 8 விதமான டிவிஷன் வருது அப்படின்னு. அப்போ பூமிஹி, ஆபஹா, அனலஹா, வாயுஹு, கம். இதெல்லாம் பஞ்சமகா பூதானி 5 விஷயம். பூமிகினா எர்த், இந்த பிருத்திவி அப்படின்னு சொல்லுவோம் எர்த். ஆபஹானா ஜலம், அனல அப்படின்னா அக்னி நெருப்பு ஃபயர், வாயுனா வாயு ஏர் பிரின்சிபல், கம் அப்படின்னா ஆகாசம். இப்ப இந்த பஞ்ச மகாபூதானியா இது டிவைட் ஆகிருக்கு. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பஞ்ச மகாபூதானி அப்படிங்கறது 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஸ்தூல பஞ்ச மகாபூதானி, இன்னொன்னு சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதானி. இப்ப நம்ம சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதானியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஸ்தூல பஞ்ச மகாபூதானின்னா இப்ப நம்ம கண்ணால பாக்குற இந்த கான்கிரீட் டான்ஜிபிள் நம்மளால பர்சீவ் பண்ண முடியற விஷயமா பாக்குறோம் இல்லையா, இது ஸ்தூல பஞ்ச மகாபூதானி. பட் இது வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதானி, சட்டில் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இத சொல்லலாம். இது இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ஃபைனல் ஸ்டேஜ் இன்னும் இங்க கொண்டு வரல. இந்த ஸ்லோகம்ல நம்ம இன்டர்மீடியரி ஸ்டேஜ்ல தான் இருக்கும். சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதானி பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பூமிகி அப்படின்னா சூக்ஷ்ம பூமிகி, கண்ணுக்கு தெரியாத அந்த பிருத்திவி தத்துவம். ஆபஹான சூக்ஷ்ம ஜலம், கண்ணுக்கு தெரியாத ஜல தத்துவம். சூக்ஷ்ம அனலஹா அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அக்னி தத்துவம். சூக்ஷ்ம வாயுனா கண்ணுக்கு தெரியாத ஏர் பிரின்சிபல். சூக்ஷ்ம கம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஆகாச தத்துவம், ஸ்பேஸ், சட்டில் ஸ்பேஸ். இப்போ சூக்ஷ்மம்னா இந்த இடத்துல எதை மீன் பண்றது அப்படின்னா தன் மாத்திர அப்படின்ற ஒரு சொல்ல மீன் பண்றது. தன் மாத்திரனா தத் மாத்திர, அது மட்டுமே இருந்தது. மாத்திரம், அது மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மட்டுமே இருந்தது. சூக்ஷ்ம அப்படின்ற வார்த்தை இங்க அது மட்டுமே இருந்தது அப்படிங்கறதையும் இங்க அது குறிக்கிறது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆயிட போறது, இந்த ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்டோட சேர்ந்துட போறது. பட் அந்த சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ பத்தி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். அந்த 5 பூதானியும் எப்படி இருக்கு, தனித்தனியா அது அதனுடைய சூக்ஷ்ம ஸ்டேட்டஸ்ல அது இருக்கு, சட்டில் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பூமியோடைய சூக்ஷ்ம ஃபார்ம்ல அதுகிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மெல், கந்தம், கந்தா அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூமியோடைய ஸ்பெஷல் குணம் என்ன, அது பூமிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தா வாசனை. வாசனை அப்போ அந்த அந்த தன் மாத்திர அந்த வாசனை அப்படிங்கிற விஷயத்தோட இருக்கிற பூமி தத்துவம், ஆனா கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமா இருக்கிற பூமி தத்துவம். அது மாதிரி ஜலமுடைய குணம் ருச்சி, ரசம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம், டேஸ்ட். அக்னியோடது ரூபம், வாயுவோடது ஸ்பர்ஷம், டச். ஆகாசத்தோடது சப்தம், சவுண்ட்.
இப்போ இது மட்டுமே தன் மாத்திரம், இந்த குணம் மட்டுமே இண்டிவிஜுவலா இருந்தது. இப்ப இந்த சிருஷ்டி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உபனிஷத் ஒரு மெத்தடை யூஸ் பண்றது. இப்ப இந்த மெத்தட் அப்படின்னா நம்ம அத பிரக்ரியா, டீச்சிங் மெத்தட், பிரக்ரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுக்கு பேர் சிருஷ்டி பிரக்ரியா. சிருஷ்டி எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிற மெத்தட், அதனால இது பேரு சிருஷ்டி பிரக்ரியா. இந்த மாதிரி நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் உபனிஷத் ஃபாலோ பண்ணும். அதாவது அவஸ்தா திரய பிரக்ரியா, பஞ்ச கோஷ பிரக்ரியா நிறைய ஃபாலோ பண்ணும். இப்ப நம்ம சிருஷ்டியை பத்தி பேசுறதுனால இது சிருஷ்டி பிரக்ரியா. அந்த சிருஷ்டி பிரக்ரியாவும் தன் மாத்திர பிரக்ரியா அப்படிங்கிற ஒரு டீச்சிங் மெத்தட் மூலமா இந்த சிருஷ்டி எப்படி வந்தது அப்படின்னு நம்மளுக்கு அது சொல்றது. அப்போ தன்மாத்திரான நம்ம என்ன பார்த்தோம், 5 சட்டில் எலிமெண்ட்ஸ் அது மட்டுமே இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த 8 டிவிஷன்ஸ்ல 5 எலிமெண்ட்ஸ் தனித்தனியா இது மட்டுமே இருந்தது. இப்ப இதுக்கு அப்புறமா எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு எலிமெண்ட்டும் இப்ப ஆகாசம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்தூல ஆகாசம் வெளியில வரணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், அந்த ஆகாசம்னா 1/2 ஆஃப் சூக்ஷ்ம ஆகாசம். சூக்ஷ்ம ஆகாசம் தனியா இருக்கு. இந்த சூக்ஷ்ம ஆகாசம் பாக்கி எல்லாத்தோடையும், பாக்கி அந்த 5 எலிமெண்டோடையும் சேர்ந்தாதான் நம்மளால வெளியில பாக்குற இந்த கிராஸ் 5 எலிமெண்ட்ஸ் வர முடியும். தனித்தனியா கிராஸ் எலிமெண்ட்ஸ் வர முடியாது. புரியுதா? அது எல்லாத்தோடையும் அது சேரணும். அது எப்படி சேருறது அப்படிங்கறத இந்த சிருஷ்டி பிரக்ரியா சொல்றது. இப்ப நம்ம ஸ்தூலமா ஒரு ஆகாசம் வரணும் அப்படின்னா அந்த சூக்ஷ்ம ஆகாசம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு 1/2 போர்ஷன் சூக்ஷ்ம ஆகாசம். இப்ப நம்ம ஆகாசம் பாக்குறோம்ல, இதுல ஆகாசத்துல வெறும் ஆகாச தத்துவம் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற கிராஸ் ஆகாசத்துல பாக்கி 4 எலிமெண்டோட விஷயமும் அதுல சேர்ந்திருக்கு. அதனால எப்படி இருக்கு, 1/2 சூக்ஷ்ம ஆகாசம் பிளஸ் 1/8 சூக்ஷ்ம அனலஹா, 1/8 சூக்ஷ்ம வாயு, 1/8 சூக்ஷ்ம பிருத்திவிகி, அப்புறம் 1/8 சூக்ஷ்ம ஆபஹா. இது எல்லாமே இப்ப நம்ம பாக்குற இந்த ஸ்பேஸ்ல இருக்கும். இந்த மாதிரிதான் ஒரு கிராஸ் எலிமெண்ட்டும் 1/2 அந்த விஷயம் இருக்கும், அதனோட சொந்த விஷயம் இருக்கும். பிளஸ் பாக்கி 4ம் 1/8 போர்ஷன் ஆஃப் தி சூக்ஷ்ம விஷயம் அதுல இருக்கும். இது நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணி நாளைக்கு எடுத்துருவாங்க. இப்போ கிராஸ் ஆகாஷாக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், என்ன அதையே சும்மா அப்படியே டிட்டோ காப்பி போட்டு எடுத்துன்னு வரணும், அவ்வளவுதான். சரியா? அப்போ கிராஸ் ஃபயர் எப்படி வந்திருக்கும், கிராஸ் வாயு தத்துவம் எப்படி வந்திருக்கும், கிராஸ் வாட்டர் தத்துவம் எப்படி வந்திருக்கும், கிராஸ் பூமி தத்துவம் எப்படி வந்திருக்கும். இப்ப இந்த மாதிரி தான் சிருஷ்டியானது உருவாகிறது. இது வந்துடுது அப்படின்னு சொன்னா பாக்கி எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மேட்டர் பிரின்சிபல். பகவான் ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல 5 எலிமெண்ட்ஸ் பத்தி இங்க சொல்லல. நான் நெக்ஸ்ட் எப்படி வரப்போறது அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ இங்க பகவான் எப்படி மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஜெனரல் உபனிஷத்துல சிருஷ்டி எப்படி இருக்கும்னா, ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி வந்தது, அக்னியில இருந்து ஜலம் வந்தது, ஜலம்ல இருந்து பிருத்திவி பூமி வந்தது. பட் பகவான் எப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்மளுக்கு சொல்றாரு. பூமியில இருந்து ஜலம், ஜலம் அக்னி, அக்னி வாயு, வாயு ஆகாசம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அர்ஜுனன் இப்ப அதை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, கண்ணால ஒரு பிருத்திவியில நின்று பார்த்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஈஸியா புரியும், சொன்னா டக்குன்னு புரியுங்கிறதுனால இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணிட்டேன். இப்படிதான் வந்ததுன்னு அவர் சொல்லல, மென்ஷன் என்யூமரேட் பண்றத ரிவர்ஸ் ஆர்டர்ல அவர் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்ப இது 5 பஞ்ச மகாபூதானி இருக்கா, சூக்ஷ்ம பூதானி. அப்புறம் பாக்கி இன்னும் ஏதோ இவ்வளவு பேசணும், நம்ம 3 பத்தி பேசணும் இல்லையா. அதுல பகவான் என்ன சொன்னார், மனஹா புத்திஹி அகங்காரஹா அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த 3மே டெக்னிக்கல் வேர்ட்ஸ். நம்ம இந்த சிருஷ்டி பிரக்ரியாவை சாங்கியா பிலாசபில இருந்து எடுத்துட்டோம்னு நேற்று பார்த்தோம் இல்லையா. சாங்கியா பிலாசபி யூஸ் பண்ற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் மனஹானா நம்ம என்ன சொல்லுவோம், மைண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மைண்டு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் இன் எக்கானமி
அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபிளேஷன் இன் டயர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப இக்கானமில இன்ஃபிளேஷன் யூஸ் பண்ற வார்த்தையும் பொதுவா நம்ம வந்து டயர்ல இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? அப்போ அந்தந்த ஃபீல்டுக்கு அவ ஒரு ஜார்கன் யூஸ் பண்ணுவாள். இப்போ தி கவர்மெண்ட் வாஸ் ஃப்ரீசிங் தி அக்கௌண்ட் ஆஃப் டாக்ஸ் டிவைடர் அப்படின்றதுக்கும் ஐ எம் ஃப்ரீசிங் சம்திங் இது ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் புரியுறதா அவங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி அந்தந்த ஃபீல்டுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சாங்கியா பிலாசபி வந்து இந்த 3 ஸ்பெசிபிக்கா வார்த்தைகளை யூஸ் பண்றது. அப்ப இந்த மனஹா அப்படிங்கிறது அகங்காரத்தை ரெப்ரசென்ட் பண்றது. அகங்காரம் தான் வந்து மனசா பின்னாடி கிரியேட் ஆகும், அதனால அகங்காரத்தை ரெப்ரசென்ட் பண்றது. புத்திகி அப்படின்னா மகத் தத்துவம், டோட்டல் நாலேஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ் வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்றது. அப்புறம் அகங்காரா அப்படிங்கிற சொல்லு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா அவ்வியக்தம், அந்த அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம், அதை வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்றது. அப்போ இந்த 3 பிரின்சிபல் பிளஸ் சூக்ஷ்ம பஞ்சபூதானி, அதுதான் வந்து 8 டிவிஷன் ஆஃப் அபரா பிரகிருதியா வந்து இந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இன்னும் வந்து இந்த 14 லோகங்கள்லாம் இன்னும் கிரியேட்டே ஆல, புரியுதா? இந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜ்ல சூக்ஷ்ம பஞ்சபூதானி பிளஸ் இந்த 3 பிரின்சிபல் இல்லையா, மனஹா புத்தி அகங்காரம், இவ்வளவுதான் வந்து வந்திருக்கு. இன்னும் நம்மளோட 14 லோகம் வரல, நம்மளோட பிசிக்கல் பாடி வரல, மைண்ட் வரல, அதெல்லாம் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். பகவான் வந்து இப்ப இன்டர்மீடியரி ஸ்டேஜ் பத்தி தான் சொல்றாரு. நம்ம வந்து இந்த பிக் பேங் தியரி எல்லாம் சொல்றாங்க. இந்த பிக் பேங் தியரி எல்லாம் வந்து இந்த கிரியேஷன் வரத்துக்கு 1/10th of a second முன்னாடி, 100th of a second முன்னாடி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜ்ல நம்ம இப்போ இருக்கோம். இந்த 8 விஷயமும் வந்து அபரா பிரகிருதி, இப்போ பின்ன அஷ்டதா பிரகிருதி அப்படின்னு பகவான் வந்து சொல்றாரு. 8 ஃபோல்டா டிவைட் ஆச்சு, பின்னனா டிவைடட் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்துல பரா பிரகிருதியை பத்தி பகவான் பேச போறார், அந்த ஹையர் நேச்சர் பத்தி பேச போறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல சுத்தி வரத்துக்கு முன்னாடி அபரா பிரகிருதி வந்து எப்படி 8 ஃபோல்ட் டிவிஷன்ஸா மாறிது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்ம ஹோம்வொர்க்கா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சுட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 5, பேஜ் நம்பர் 111. अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूता महाबाहो ययेदं धार्यते जगत्. இது வந்து இயம் அபரா, அதாவது அந்த 8 விதமான அச்சேதன தத்துவம் வந்து நான் போன ஸ்லோகத்தை சொன்னேனே அப்படின்னு பகவான் வந்து சொல்றாரு. அந்த 8 ஃபோல்டு பிரின்சிபல் அது அபரா. இயம்னா போன ஸ்லோகத்துல சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து அபரா பிரகிருதி, என்னுடைய லோவர் நேச்சர். அப்போ அந்த 8 ஃபோல்டு விஷயம் வந்து என்னுடைய அபரா பிரகிருதி, அது வந்து என்னுடைய லோவர் நேச்சர் அப்படின்னு சொல்றாரு. பட் கான்சியஸ்னஸ் வந்து இந்த சேத்தன தத்துவம் இருக்குல்ல, அது என்னுடைய ஹையர் நேச்சர். அதை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு, அந்த பரா பிரகிருதி அதை பத்தி சொல்ல போறாரு. அப்ப அந்த சேத்தன தத்துவம் வந்து மேட்டர் பிரின்சிபலும் கிடையாது, எனர்ஜியும் கிடையாது. இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து கான்சியஸ்னஸ் வந்து எனர்ஜி அப்படின்னு நிறைய பேர் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ சயின்டிஸ்ட்லாம் கூட சில பேர் தப்பா அந்த மாதிரி சொல்றாங்க.
பட் அது ஒரு நாளும் எனர்ஜி பிரின்சிபிள் கிடையாது. ஏன்னா ஏன் எனர்ஜி கிடையாது? எனர்ஜி வந்து இன்டர் கன்வெர்டபிள். கரெக்டா ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜி மாறும். அதனால வந்து அது எனர்ஜி பிரின்சிபிள். ஏன்னா நம்ம சைத்தன்யம் வந்து நிர்விகாரம் அப்படின்னு சொல்லிருக்கோம், மாறாம அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டேன். பட் இப்ப எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஃபேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறுது. இப்போ எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால சைத்தன்யம் இஸ் நாட் எனர்ஜி பிரின்சிபிள். இந்த பராபிரகிருதி வந்து மேட்டரும் கிடையாது, எனர்ஜியும் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து சைத்தன்யம். சைத்தன்யம்னா சைத்தன்யம். மேபரா பிரகிருதி வித்தி, என்னோட ஹையர் நேச்சரை பத்தி நீனு தெரிஞ்சுக்கோ. அது வந்து எனி சயின்டிபிக் ஸ்டடிக்கு வந்து அது அப்பாற்பட்டது. ஏன்னா நோ பிசிக்கல் லா கெமிக்கல் லா அதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால அது வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதை பத்தி எதுவும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ பராபிரகிருதி எங்க இருக்கு? இதே கிரியேஷன்ல தான் பராபிரகிருதி இருக்கு. எங்க அபராபிரகிருதி இருக்கோ அதே இடத்துல தான் பராபிரகிருதியும் இருக்கு. சரி, எங்க இருக்கு? இப்ப வந்து என்னெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கோ அதை நம்ம வந்து அபராபிரகிருதி அப்படின்னு சொல்லலாமா? இப்ப என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் போடுவோம். இந்த என்டையர் நம்ம பாக்குற விஷயம் கேட்கிற விஷயம் எல்லாமே வந்து எப்படி இருக்கு? மாறிண்டே இருக்கு, கான்ஸ்டன்டா மாறிண்டே இருக்கு இல்லையா? அப்போ எதெல்லாம் வந்து சுத்தி முத்தி பார்த்து எதெல்லாம் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷனோ அதெல்லாம் அபராபிரகிருதி அப்படின்னு ஒரு லிஸ்டுக்குள்ள அதெல்லாத்தையும் போட்டு இருந்தோம். இப்படி பார்க்க போனோம்னா இந்த ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து மாடிஃபிகேஷனுக்கு உட்பட்டது. அதனால அது எல்லாமே எதுக்குள்ள வரும்? அபராபிரகிருதிக்குள்ள வந்துடும். அப்ப நம்ம இந்த ஹோல் வேர்ல்ட வந்து இப்ப எலிமினேட் பண்ணிட்டோம், அபராபிரகிருதி அப்படின்னு போட்டாச்சு. சரி, எதிர்த்தாப்புல இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணியாச்சா? நம்ம கிட்டயே வருவோம். நம்ம கிட்ட வந்தோம்னா ஃபர்ஸ்ட் தெரியறது என்னது? நம்மளோட பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடி பராபிரகிருதியா அபராபிரகிருதியா? அபராபிரகிருதி. அப்புறம் பாடியை வந்து இப்ப எலிமினேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள நெக்ஸ்ட் எதுக்கு போலாம்? மைண்ட், மனசுதான் ரொம்ப படுத்துறது. நெக்ஸ்ட் மனசுக்கு போலாம். இப்ப மனசு வந்து பராவா அபராவா? மைண்ட் வந்து சேஞ்ச். ஏன் அது அபரான்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம்? இட் கீப்ஸ் சேஞ்சிங். தாட்ஸ் வந்து விதவிதமான தாட்ஸ். ஏன் பாடி ஏன் அபரான்னு கன்க்ளூட் பண்ணோம்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் ஒல்லியாகணும் ட்ரை பண்றேன், ஆனா ரெண்டே போயிட்டு இருக்கு. நானும் சாப்பிடாம என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அப்பயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி மைண்ட்ல தாட்ஸ் வந்து மாறிண்டே இருக்கு இல்லையா? இப்போ கேட்டுட்டே இருக்கும், தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா மாறிண்டே இருக்காப்போ பாடி மைண்டு இந்த வேர்ல்டு எல்லாமே வந்து அபராபிரகிருதி. அப்பனா நான் என்னெல்லாம் அப்சர்வ் பண்றேனோ, நான் எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேனோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது எல்லாமே வந்து அபராபிரகிருதி. அப்போ கிருஷ்ணர் சொல்ற இங்கேயே இப்போவே பராபிரகிருதி இருக்கு. எப்படி இருக்கு? எங்க இருக்குன்னு எல்லாம் தேடிட்டே இருக்கோம்ல பராபிரகிருதிய. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ அதெல்லாம் அபராபிரகிருதி. அப்போ அந்த பராபிரகிருதி எக்ஸ்பீரியன்சர், அது நீனு. அந்த எக்ஸ்பீரியன்சர் தான் வந்து பராபிரகிருதி. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கானே அப்படிதான் வந்து பராபிரகிருதி. எக்ஸ்பீரியன்சர் இஸ் பராபிரகிருதி, எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து அபராபிரகிருதி. அப்சர்வர் பராபிரகிருதி, அப்சர்வ்டு வந்து அபராபிரகிருதி. நான் வந்து எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன்னா, நான் வந்து கான்சியஸ் பிரின்சிபலா மேட்டர் பிரின்சிபலா? கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். ஆப்வியஸா சைத்தன்ய தத்துவம். அப்போ அப்சர்வர் ஜீவாதான் பராபிரகிருதி. அப்சர்வ்டு சரீரம் வந்து
அபரா பிரகிருதி. அப்சர்வ்டு மைண்ட் வந்து அபரா பிரகிருதி. ஆனா அப்சர்வர் ஜீவா, இந்த அவேரர், எக்ஸ்பீரியன்சர், அப்சர்வர் வந்து பரா பிரகிருதி. இந்த ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மகா வாக்கிய ஸ்லோகம். அந்த பகவானுடைய அந்த பரமாத்மா அந்த விஷயத்தையும் அந்த ஜீவா அந்த அவேரர் அப்சர்வரையும் வந்து பகவான் ஆக்சுவலி இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணி ஒரு கோடிட்டு காமிக்கிறார். ஸோ தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியம் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து ஆக்சுவலா ரிவீல் ஆகுது. அப்புறம் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹோல் கிரியேஷனே வந்து மிக்சர் ஆஃப் பரா அண்ட் அபரா பிரகிருதி. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மிக்சர் தான் வந்து இந்த கிரியேஷன். அப்போ அர்ஜுனா ஜீவபூதாம் வித்தி, நீ வந்து அதை தெரிஞ்சுக்கோ. இந்த ஜீவா இந்த பரா பிரகிருதி அது வந்து சைத்தன்யம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து பரா பிரகிருதி. ஒவ்வொரு பாடி மைண்டுக்கு பின்னாடியும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸர் தான் பரா பிரகிருதி அப்படின்னு நீனு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து எப்படி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஃபேன்ல அந்த ஃபேனை பிளஸ் பண்ணி அந்த ஃபேனை வந்து ஆக்டிவேட் பண்றதோ இல்லையா, அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம சுவிட்ச் போட்டா ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிக்கும் இல்லையா. இப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா ஃபேன்னால ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஒரு சரீரமும் வந்து ஆக்டிவா இருக்கு, ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த பரா பிரகிருதி தான் வந்து காரணமா இருக்கு. இந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் தான் வந்து ஒரு பிசிக்கல் பாடியிலும் வியாபிச்சு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ வந்து பிளஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்றது. அதுதான் வந்து என்னுடைய ஹையர் நேச்சர் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்போ அப்போ அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்கிறதுனால மட்டும்தான் இதம் ஜெகத்து தாரியத்தே, இந்த என்டையர் ஜட தத்துவமான பிரபஞ்சம் வந்து அதனாலதான் சஸ்டெயின் ஆகிறது அப்படின்னு பகவான் வந்து சொல்றார். சஸ்டெயின் ஆகுதுன்னா மெயின்டைன் ஆகிறது. இந்த பராபிரகிருதிங்கிற பிரின்சிபல் இருக்கிறதுனாலதான் இந்த ஜட தத்துவமால வந்து இருக்க முடியாது, சஸ்டெயின் ஆக முடியாது. அப்போ பிசிக்கல் பாடியை பொறுத்த வரைக்கும் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், லைஃப் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அது மூலமா பிசிக்கல் பாடியில வந்து கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம். இந்த பிசிக்கல் பாடியில நம்மளோட இந்த உயிர்னு சொல்றாங்க, பிராணன் அது போயிடுது அப்படின்னு சொன்னா சைத்தன்யம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஆனா சைத்தன்யம் ஸ்டில் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். பாடி வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும், டீகே ஆயிடும். ஆனா சைத்தன்யம் continues to exist without any change. அப்ப அந்த இமீடியட்டா அந்த ஸ்பேஸ் என்க்ளோஷர் ஞாபகத்துக்கு நமக்கு வரணும். நம்ம அந்த என்க்ளோஷர் போனாலும் ஸ்பேஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் வித்தவுட் எனி சேஞ்ச் இல்லையா. அது மாதிரி இந்த என்டையர் பிரபஞ்சம் வந்து எப்படி இருக்கும், ஒரு காஸ்மிக் ஹியூமன் பீயிங் மாதிரி பகவான் வந்து சொல்றாரு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அதே விஷயம் தான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. அந்த என்டையர் பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஒரு மேக்னிஃபைடு ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணினோம்னா நம்மளால வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த சேத்தன தத்துவம் சைத்தன்ய பிரின்சிபல் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் வந்து ஒரு கிரமமா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த உலகம் வந்து ஆக்டிவேட்டடா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன, இந்த சேத்தன தத்துவம் இருக்கிறதுனாலதான் அதனால ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ பரா பிரகிருத்தினால மட்டுமே வந்து இந்த உலகம் இயங்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து கண்ணால பாக்குற வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அபரா பிரகிருதி. அந்த அபரா பிரகிருத்திய ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத இந்த பரா பிரகிருதி. இப்போ கிரியேஷனே வந்து ஒரு காஸ்மிக் பர்சனா வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். புருஷ சூக்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலி சிம்பலைஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 6, பேஜ் நம்பர் 113. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணீத்யுபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா. அப்போ இந்த ஸ்லோகத்துல
இந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜ் முடிஞ்சு பகவான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் பத்தி சொல்றாரு, அந்த கன்வர்ஷன் பத்தி சொல்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகத்திலையும் இன்டர்மீடியரி ஸ்டேஜ் பத்தி சொன்னார். அதுல ஒரு பரா பிரகிருதி, 8 டிவிஷன் ஆஃப் அபரா பிரகிருதி அதை பத்தி சொன்னார். இந்த பிளான்ட் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வந்து இது ஒரு ஹியூஜ் காஸ்மாஸ் ட்ரீயா வந்து இப்போ இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. இப்போ அது எல்லாமே வந்து கிராஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் எலிமெண்டல்ஸ், கண்ணுக்கு தெரியற டான்ஜிபிளா நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தூலமான விஷயமா வந்து இப்போ இதுல வரப்போகுது. அப்ப ஸ்தூல ஆகாஷா, ஸ்தூல வாயு, ஸ்தூல ஜல, ஸ்தூல அக்னி, ஸ்தூல பிருத்திவி, இதெல்லாம் வரப்போகுது. இப்ப எலிமெண்டல்ஸ் அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அர்த்தம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தன்மாத்திரை அந்த சிருஷ்டி பிரக்ரியா பார்த்தோம் இல்லையா. எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்னொருத்தரோட ஒண்ணு கம்பைன் ஆகி வர ரிசல்ட் வந்து எலிமெண்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறது. நம்மளோட உடம்பை தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அப்ப நம்ம உடம்புல வந்து இந்த பஞ்ச பூதங்களுடைய விஷயமும் வந்து நம்ம உடம்புல இருக்கு இல்லையா. வாட்டர் தத்துவம் இருக்கு, அக்னி தத்துவம் இருக்கு, ஜல தத்துவம், அப்புறம் அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாஷ தத்துவம், அப்புறம் பிருத்திவி தத்துவம் இருக்கு. பிசிக்கல் கிராஸ் பாடியே வந்து பிருத்திவி தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா. அப்போ எல்லாமே வந்து அந்த 5 விஷயமும் வந்து நம்மளோட பாடியே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்தூல சரீரமே வந்து எலிமெண்டல், அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி இருக்கிற விஷயம் வந்து நம்மளோட பாடியை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து பௌத்திகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது காம்பினேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து பௌத்திகம். அதனாலதான் இந்த உடம்பு வந்து என்ன சொல்றோம், பௌத்திக சரீரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப எலிமெண்ட் அப்படின்னா பூதம், பஞ்சபூதம், அது வந்து எலிமெண்ட் தனித்தனியா. அப்படி வந்து கம்பைன் ஆகி எலிமெண்டல் ஆகும் பொழுது அதை வந்து நம்ம பௌத்திகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பிளான்ட் ஸ்டேஜ்ல இருந்து பூத பௌத்திக பிரபஞ்சம் வந்து வந்தது. சர்வாணி பூதானி, எல்லா திங்ஸும் எல்லா உயிரினங்களும் வந்து, அதாவது மைன்யூட் மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து ரிஃபைன்டு ஹியூமன் பீயிங் வரைக்கும் எல்லா விதமான கிரியேஷனும் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் வரைக்கும் வந்து எல்லாமே வந்துருது. அப்ப ஏதத் யோனி, இது எல்லாம் வரதுக்கு காரணம் யாரு? நான் தான். பரா அபரா பிரகிருதியான ஈஸ்வரா தான் காரணம். ஏதத்து, இங்க ஏதத்னா பரா அபரா மிக்சர் அப்படின்னு அர்த்தம். யோனி அப்படின்னா சோர்ஸ், இந்த மூலம், இதுக்கு காரணம் வந்து நானு அப்படின்னு சொல்றேன். அப்போ பரா அபரா பிரகிருதி தான் வந்து இந்த என்டையர் பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கு, சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு. அப்போ இந்த பரா அபரா மிக்சரை தான் நம்ம வந்து ஈஸ்வரா பகவான் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஈஸ்வராவே வந்து இந்த சிருஷ்டியாக இவால்வ் ஆகியிருக்கார். அவரே வந்து இந்த சிருஷ்டியாகவும் இருக்கார். அவரே இந்த சிருஷ்டியா மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கார். அப்போ வந்து இதுல நம்ம என்ன புதுசா தெரிஞ்சுக்கிறோம், இது வரைக்கும் இந்த 7வது அத்தியாயம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பகவான் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்ம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் பேர் கொடுத்து நம்ம வந்து பகவான் அவருக்கு இந்த பூஜை பண்ணணும், அந்த ஒரு பகவானுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் இது வச்சிருப்போம். அதை வச்சு நம்ம வந்து அவளை ப்ரே பண்ணி அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இது படிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பகவான் தான் வந்து இந்த சிருஷ்டிக்கு காரணம், பகவான் தான் இந்த சிருஷ்டியாவே இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து இப்ப வந்து முன்னாடி வந்து சிவன் அப்படின்னா எங்க இருப்பார் சிவன்? கைலாசத்துல சிவன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி ஒரு மேகத்துக்கெல்லாம் மேல எங்கேயோ அந்த பக்கம் ஒரு கைலாசம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்க சிவன் இருப்பார். இல்லைன்னா விஷ்ணுனா பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருப்பார் அப்படின்னு அந்த பர்சன் தான் வந்து நம்ம வந்து நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட. அதுக்கப்புறம் இப்ப இந்த சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், ஈஸ்வரானா பரா அபரா பிரகிருதியோட மிக்சர். அவர் தான் வந்து இந்த கிரியேஷனுக்கு காரணம், அவர் தான் இந்த கிரியேஷன் ஆகவும் இருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிரியேஷனுக்கு காரணம் அப்படின்றது கூட ஓரளவுக்கு நம்மளால வந்து யாரு இந்த கிரியேஷன் எல்லாம் படைச்சா அப்படின்னா எல்லாருமே கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்னா, அவரே தான் இந்த கிரியேஷனாவும் இருக்கார் அப்படின்றது நம்ம இந்த விஷயம் படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப இந்த ஐடியா வந்து நம்மளுக்கு இது மூலமா கிடைக்கிறது. இது வந்து
ஈஸ்வராவுடைய ட்ரூ நேச்சர் வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்மளோட சாஸ்திரம் வந்து ஈஸ்வராவை வந்து 3 லெவல்ல தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது? ஒரு பர்சனா இன்ட்ரடியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸா இன்ட்ரடியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஈஸ்வராவே நிர்குண சைத்தன்யம் அப்படியும் வந்து நம்மளுக்கு இந்த சாஸ்திரம் வந்து ஒரு லெவலா நம்மள எடுத்துட்டு போகுது. நிர்குண சைத்தன்யம்னா எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் இல்லாத சைத்தன்ய ஸ்வரூபம், பியூர் கான்சியஸ்னஸ், ரியாலிட்டி, அப்சல்யூட் ரியாலிட்டி. அத வந்து ரொம்ப கொஞ்சம் பேராலதான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அந்த விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை அப்ரிஷியேட் பண்றது கொஞ்சம் பேரால தான் முடியும். பிகினிங் ஸ்டேஜ்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆஸ் டைம் கோஸ் கேட்டு கேட்டு அது என்ன அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அப்சல்யூட் ரியாலிட்டி வந்து ஈஸ்வரா அப்படிங்கிற இந்த பராபரகிருதி அப்படிங்கிற விஷயத்த வந்து பகவான் வந்து இந்த இடத்துல பிரசன்ட் பண்றாரு. அப்போ இந்த கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வராவை ஒரு பர்சனா பார்க்காத, ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு பேர் கொடுத்து நீ வந்து என்ன ஒரு சின்ன ஆளா ஆக்கிடாத அப்படின்னு பகவான் வந்து சொல்றப்போ, என்னோட தோற்றமோ என்னோட வெளிப்பாடா லைக் எனக்கு வந்து ஒரு தோற்றம் கொடுத்து எனக்கு வந்து ஒரு இது கொடுத்து நீ என்ன சின்னதா ஆக்கிடாத, நீ வந்து உன்னோட மைண்ட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண, இந்த கிரியேஷனா நீ வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்ற. சர்வாணி இது உபதாரைய, உன்னோட மைண்ட்ல வந்து இந்த விஷயத்த நீ நல்லா பதிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னா உள்வாங்கிக்கோ, நீ வந்து என்ன வந்து இந்த கிரியேஷனா பாரு அப்படின்னு சொல்றப்போ, இந்த சிருஷ்டி வந்து என்னோட தோற்றம் மட்டும் கிடையாது, இந்த என்டையர் சிருஷ்டிய நான் தான் தாங்குறேன், நான் தான் இந்த என்டையர் சிருஷ்டிய சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, என் மேலதான் வந்து இந்த என்டையர் பிரபஞ்சம் வந்து ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நான் தான் வந்து அதை தாங்குறேன் அப்படின்னு சொல்றப்போ, இந்த பிரபஞ்சத்தோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சயின்டிஸ்ட்லாம் வந்து எப்படி பிக் பேங் தியரி போது வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ சில பேர் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அதோட இந்த சிருஷ்டி முடிஞ்சு போயிடுமா, இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்டாப் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குமா அப்படின்லாம் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. நம்மளோட சாஸ்திரப்படி இந்த உலகம் வந்து எப்படி தோன்றியதோ, எப்படி கிரியேஷன் ஆச்சோ அதே மாதிரி என்ன ஆகும், லயமும் ஆகும் அப்படின்னு சொல்றது. இப்படி ஏதாவது சிருஷ்டி ஸ்திதி அதுக்கப்புறம் லயம் அப்படிங்கிற விஷயமும் ஆகும். மறையவும் எப்படி தோன்றியதோ அதே ப்ராசஸ்ல அது மறைஞ்சும் போகும் அப்படின்னு சொல்றப்போ, பிரளய நேரத்துல வந்து என்ன இருக்கும், பராபிரகிருதி அபராபிரகிருதி மிக்சர் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் அது சிருஷ்டி ஆகும், அப்புறம் சஸ்டெயின் ஆகும், அப்புறம் மறுபடியும் பிரளயம், பிரளயம்க்கு அப்புறம் திருப்பி சிருஷ்டி ஸ்திதி லயம். இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா நடந்துட்டே இருக்கும். அப்போ கான்ட்ராக்ஷன், அப்புறம் எவல்யூஷன், எக்ஸிஸ்டன்ஸ், அப்புறம் இன்வல்யூஷன், இந்த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்டா நடந்துட்டே இருக்கும். இந்த ஐடியாவை வந்து பகவான் செகண்ட் சாப்டர்லயே நம்மளுக்கு சொன்னார். செகண்ட் சாப்டர்ல எந்த ஸ்லோகத்துல சொன்னார் தெரியுமா, 28வது ஸ்லோகத்துல சொன்னார். அவ்யக்தானீதி பூதானி வ்யக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனாகேவ தத்ரகா பரிதேவனா. ஜனனம் அப்படிங்கிறது வந்து மேனிஃபெஸ்டேஷன், மரணம் அப்படிங்கிறது அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னார். இப்ப வந்து ஒரு ஜலம் வந்து ஆவியா ஆகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஜலம் வந்து என்ன ஆகுது, ஜலம் அப்படிங்கிற விஷயம் இறந்து போய் ஆவி அப்படிங்கிற விஷயம் பிறக்கிறது இல்லையா. அப்போ ஆவியோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா ஜலம் வந்து மறுகையா முடிஞ்சு போச்சு, ஆவி வந்து அப்பதான் புதுசா கிரியேட் ஆயிருக்கு. அப்ப ஆவி வந்து திருப்பியும் மேல போய் மழையா பொழியும் போது அந்த ஆவியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்கும் பொழுது ஜலம் திருப்பியும் கிரியேட் ஆகிறது, ஜலத்தோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்கும் பொழுது ஆவியோடைய எண்ட் இல்லையா, டெத் ஆகுது. அப்போ மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட், வியக்தம் அவ்வியக்தம், வியக்தம் அவ்வியக்தம், இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, இனிஷியலா வந்து இந்த பிசிக்கல் பாடி வந்து பொட்டென்சியல் ஃபார்ம்ல அன்மேனிஃபெஸ்டடா இருந்தது, அதுக்கப்புறம் அது
ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் ஆகும், ஒரு நாள் திருப்பியும் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு மறுபடியும் போயிடும். இப்போ இதுதான் வந்து மேக்ரோ லெவல்ல வந்து இதுதான் சிருஷ்டி ஸ்திதி லயம். இதையே வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் நடக்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம் தான். என்னது? டெய்லி காத்தால எழுந்துட்ட உடனே நம்ம கிட்ட இருந்து தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் நம்ம கிட்ட தான் தோன்றது இல்லையா? நம்ம தான் எல்லா விதமான கர்மாவும் பண்றோம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் தோன்றது, தாட்ஸ் எல்லாம் நிறைய இவால்வ் ஆகுறது இல்லையா? இதெல்லாம் நடக்கிறது. அட் த சேம் டைம் அந்த டே டைம் முடிஞ்சு ராத்திரி தூங்க போகும்பொழுது என்ன ஆகுறது? எல்லா ஆக்டிவிட்டிஸும் எனக்குள்ளேயே ரிசால்வ் ஆயிடுறது, எல்லா தாட்ஸும் எனக்குள்ளேயே ரிசால்வ் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல லயம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இப்போ காத்தால எழுந்துக்கும் பொழுது சிருஷ்டி, அப்புறம் நான் அதை மெயின்டைன் பண்றேன், ஸ்திதி பண்றேன், அந்த டே ஃபுல்லா பண்றேன். திருப்பி ராத்திரி தூங்கும் பொழுது அந்த விஷயத்தை எல்லாம் நான் எனக்குள்ள ரிசால்வ் பண்ணிக்கிறேன், லயம் பண்ணிக்கிறேன். இதுதான் பகவான் மேக்ரோ லெவல்ல சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அப்படின்னு பண்ற. அதை நம்ம டெய்லி மைக்ரோ லெவல்ல நம்மளோட ஆக்டிவிட்டி அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மேனிஃபெஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட், மேனிஃபெஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட் அந்த ஃபார்ம்ல நம்ம டெய்லி வந்து இதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். அதனால இந்த ப்ராசஸ் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கேட்க கூடாது. ஏன்னா இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது there is no beginning and there is no end. இப்போ லீனியர் ப்ராசஸா இருந்தா ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும். பட் இது சைக்கிளிக் ப்ராசஸ்னால இது எட்டர்னல் ப்ராசஸ். இது வந்து இப்படிதான் நடந்துட்டே இருக்கும். வியக்தம் அண்ட் அவ்வியக்தம் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். அதனால வந்து இந்த சைக்கிள்லயே நம்ம வந்து வியக்தம் அவ்வியக்தம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையே, இந்த சைக்கிள்லயே நம்ம போயிட்டே இருப்போமா? இந்த சைக்கிள்ல இருந்து என்னால இந்த சைக்கிள்ல அந்த சைக்கிள் இல்லை, இந்த சைக்கிள் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இது நடந்துட்டே இருக்கும்னு சொல்றேன். இந்த சைக்கிள்ல இருந்து என்னால வெளியில வர முடியுமா? வர முடியுமா? வர முடியுமா முடியாதா அப்படின்னு நாளை கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.